நீங்கள் உண்மையை அணுகும் போது உங்களுக்கு பதட்டம் வரும். உங்க கண்ணு முன்னாடி ஒரிஜினலாக உன்னை பார்க்கும்போது நீங்கள் உணர்ச்சி கடத்தியே ஆகணும். அது உணர்ச்சி பயமாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், பிரியமாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு என்ன சொல்லுது சரியான விஷயம் சொல்லிட்டான்னு கை தட்டலாம், இல்லை இப்படி சொல்கிறானேன்னு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தால் தான் படிப்பு. எடுத்துட்டு தான் இருக்காங்க, இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நான் பாராட்டிட்டு தான் செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. சமூக அரசியலை எடுத்துட்டு நான் உட்கார்ந்து தான் தப்பு நினைக்கிறேன். சாவகாசமா யோசிச்சு சமூக அரசியலை எடுத்துட்டு போற இயக்குனர்கள் இல்லையே நம்ம இதுல, உங்களை தவிர வேற யாரும் இல்லையே, நிறைய அடையாளப்படுத்துறீங்களா? புரியல. சமூக அரசியலை எடுத்துட்டு போற இளம் இயக்குனர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டா யாரும் வர மாட்டாங்க. இல்ல நீங்க நான் வந்து இல்ல என்கிட்ட இல்ல சொல்லுங்க, என்கிட்ட வாழ்க்கை இருக்கு, என்கிட்ட ஒரு தைரியம் இருக்கனால நான் ஹேண்டில் பண்றேன். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு, ஒரு நல்ல படம் பண்ண ஆசை இருக்கு. ஆனா அவங்க நோக்கி கேட்கப்பட்ட கேள்விகளால இவ்வளவு கேள்வி எதிர்கொள்ளணுமா, இப்படி வேத்து உட்காந்து பதில் சொல்லணுமா? ஒரு படம்னா இல்ல, ஒரு படம்னா ஜாதி அது தனுஷா படம் பண்றேன், தனுஷா படம் பண்றேன். ஓகேங்களா? தனுஷா படம் பண்றேன். கேட்டீங்க நிவாஸ் பிரசன்னா, அனுபமா, ரஜிஷா விஜயன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு என்னோட உழைப்பு காரணம். ஏன்னா இந்த படம் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஸ்பெஷல் வெற்றி அப்படின்னா, என்னை நம்பி ஒரு யங் டீம் வந்துச்சு, எங்க டீம் ஒரு இளைஞர் பட்டாளம் என்னை நம்பி வந்துச்சு. அவங்க அத்தனை பேருமே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறி அவங்கள்ட்ட இருந்துச்சு. முழுசாக என்னை நம்பி வந்தாங்க. இப்போ நிவாஸ் பிரசன்னாவுக்கு திருநெல்வேலி, ஓகேங்களா, 2 ஒரே மண்ணில் இருந்து இப்போ தான் சந்திச்சிருக்கோம். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாப்புல என்கிட்ட, ஆனால் நான் உங்களோட படம் பண்ணணும்னா வெளியே வரணும்னான்னு. இன்றைக்கி அவங்களோட மியூசிக் மூலமாக பைசன் கொண்டாடப்படுறதும், அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக திறமை வெளிப்பட்டுறதுலையும் ஒரு சகோதரனாகவும், ஒரு திருநெல்வேலி மண்ணின் மைந்தனாகவும், திருநெல்வேலிக்காரனாகவும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் சினிமாக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது நிறைய இளைஞர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். சினிமாங்கிறது பெரிய மாயெல்லாம் கிடையாது, பெரிய கடவுள் பிம்பம்லாம் கிடையாது. யாராக வேணாலும் நீ எந்த துறையில் வேணாலும் ஜெயிக்க முடியும். திருப்பி சினிமாங்கிறது பெரிய விஷயம். சினிமா எல்லா ஆர்ட் ஃபார்மும் ஒன்று தான். நீங்கள் திருப்பி சினிமா பண்ணால் மட்டும் அதை பயங்கரமாக பேசுகிறீங்க. சினிமாங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அந்த ஆர்ட் ஃபார்மும் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அப்போ துருவ் வந்து அதான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பெரிய நம்பிக்கை. இந்த வெற்றியை நான் முதல்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது துருவோட உழைப்புக்கு தான். ஏன்னா அப்படி ஒருத்தர் உழைக்கும் போது அவனுக்கான வெற்றியை நம்ம வாங்கி கொடுக்கல அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட இந்த இவ்வளோ ஆர்ட் ஃபார்ம் வேஸ்ட்டு, நம்ம நேரம் செய்வோம் அப்படின்னா அந்த பயம் மட்டும் தான். நீங்கள் இந்த படம் பண்ணும்போது பயஞ்சான்னு கேட்டிங்களா, துருவ் ஜெயிச்சுவானா, துருவுக்கான அங்கேயும் கிடச்சிருமா அப்படிங்கிற பயம் தான் இருந்துச்சு. அந்த பயம் பரிபூர்ணமாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த பயம் போய் நிச்சயமாக துருவ் வந்து ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு திறமையான நடிகராகவும் வெளிப்பட்டுருக்காங்க. மக்கள் அதை கொண்டாடுறாங்க. அந்த வகையில் சந்தோஷம். அப்போ அனுபமா, ரிஷா, மதன், அமீர் சார், பசுபதி சார், நிறைய பேர் எங்களுடைய இளைஞர்களுக்காக சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே புதுசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் கேட்குறீங்க, அதை எதிர்கொள்கிற மனநிலை எனக்கு இருக்குது. ஆனால் என் டீம்கிட்டலாம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னை கொண்டாடுவதற்கும், என்னோட திருப்பி சகாமறையாக கேள்விகளை எழுப்பி என் அறிவை தூண்டுறதுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த கேள்வி கேட்டுறீங்களா, இது அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது இது ஓடிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு வீடியோ நான் இப்போ நீங்கள் பயங்கரமாக என்னை வந்து இதெல்லாம் கேட்காம சூப்பர் ஸ்டார் அனுப்பியிருந்தீங்கன்னா, நான் ஒரு காதல் படத்தையோ இதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபிலிமோட என் பொண்ணு கேட்குற மாதிரி இந்த கேள்விலாம் நிப்பாட்டிங்கன்னா என் பொண்ணு கேட்குற மாதிரி ஒரு குழந்தை படமோ பண்ணுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.